நியூஸ் தமிழ் கழுகு. உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு பணப்பட்டுவாடா பிளான் பண்றாங்களா மத்திய மாநில ஆளுங்கட்சிகள். தேர்தல் நேரத்துல மத சாதி கலவரங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்து தடுக்கிறது தான் உளவுத்துறையோட முக்கியமான வேலை. அதை விட்டுட்டு இப்ப பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வேலையை மட்டும் செய்யறாங்களாம். நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய மாநில உளவுத்துறைகளோட போலீசார் கையில் பைனாக்குலர் லெவலுக்கு எதிரிகளை கவனிக்கிறாங்களாம். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவுக்கு தகவல் சொல்ல SBCID அப்படிங்கிற மாநில உளவுத்துறையும் மாவட்ட CID பிரிவும் இருக்காங்க. அதே மாதிரி மத்தியில ஆளும் பாஜகவுக்கு தகவல் சொல்ல மத்திய உளவுத்துறை போலீசார் இருக்கிறாங்க. மத்திய தேர்தல் கமிஷனோட பறக்கும் படையினர் தேர்தல் பார்வையாளர்கள் எந்த ரூட்ல போறாங்க அப்படிங்கறத மாநில உளவுத்துறையினர் அவங்க சார்ந்த பிரிவோட உயர் அதிகாரிகளுக்கு சொல்றாங்களாம். அது மாநில ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு ரகசியமா முன்கூட்டியே பாஸ் ஆகுதான். இதே மாதிரி திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் எங்க பணத்தை வச்சிருக்காங்கன்னு ஆரம்பிச்சு எல்லா தகவலையும் மத்தியில ஆள்றவங்களுக்கு தகவல் பாஸ் பண்றாங்களாம். இப்படி உளவுத்துறையினர் தரும் தகவலை வச்சுதான் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா அரங்கேற்றி வர்றாங்களாம் ஆளும் மத்திய மாநில ஆட்சியாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.